பொதுவாக நம்ம பேய் படங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அதில் இருக்கிற பேய் படங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பேய்கள் என்னவா இருக்கு அப்படின்னா செத்து போன மனுஷங்க வந்துட்டு பழிதீகறக்காகவோ இல்லைனா வந்து யாராவது கொண்டுட்டாங்க அப்படின்னா அவங்கள பழி வாங்கறதுக்காகவோ தான் வந்துட்டு ஜென்ரலி வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட்டாக நம்ம தமிழ் படங்களில் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிறது எல்லாமே பேய்கள், அதாவது கோஸ்ட் ஆர் வாட் எவர், ஆன்மாக்கள், பேராத்மா, ஸோ என்ன வேணா சொல்லிக்கோங்க, அது வந்துட்டு பேய். பட் ஆனால் இந்த மாதிரி காஞ்சரிங் யூனிவர்ஸில் அண்டு இன்சீரியஸ்லாம் இருக்கக்கூடியது பேய் இல்லை, அது எல்லாமே வந்துட்டு டீமன்னு சொல்லுவாங்க. டீமன் ஆர் டெவில், அதாவது சாத்தான்கள்னு சொல்லலாங்க. ஓகேவா? ஸோ இந்த சாத்தான்கள் எல்லாமே வந்துட்டு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாருமே ஜென்ரலி தீய சக்திகள் தான். ஸோ மெலவனன்ட் சூப்பர் நேச்சுரல் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதாவது இந்த மாதிரி டீமன்ஸ், டெவில்ஸ், இந்த கைண்ட் ஆஃப் இருக்கிற அந்த அமானுஷங்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு ஞானம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு வெளியில் கொண்டு வரக்கா பார்ப்பாங்க. அண்ட் அதே சமயம் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு பேராசையாக மனுஷங்கிட்ட தூண்டி மனுஷங்களை ஈஸியாக வந்துட்டு டேக் ஓவர் பண்ணி அவங்க இந்த உலகத்துக்கும் அவங்க உலகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் மாதிரி வந்துட்டு அவங்களோட ஆப்ஜெக்ட் ஆர் கான்டுயிட் மாதிரி வந்துட்டு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். சில சமயங்களில் மனுஷங்களை பாவம் செய்யறதுக்கும் தூண்டுவாங்க, தப்பு பண்றதுக்கு தூண்டுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பண்றது மட்டும் இல்லாம இதுதான் அவங்களோட வேலையே அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஜென்ரல் நம்ம காலைல 8 மணி நேரம் வேலை செய்யறோம் அப்படின்னா 8 மணி நேரம் நம்மளுக்கு செய்யற வேலை தான் நம்மளோட வேலை, அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட வேலையே இதாங்க. ஸோ கோஸ்ட் வேற, டீமன்ஸ் வேற. சரி, ஓகே. பட் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு வழிபடுவாங்கன்னு கேட்டால் வழிபடுவாங்க. என்னதான் இருந்தாலும் மனுஷங்களுக்குள்ள ஆசைகள் இருந்தாலும் சில பேருக்கு பேராசைகள் இருக்கும். பேராசைகள் மட்டும் இல்லாமல் சில பேருக்கு மூட நம்பிக்கைகள் கூட இருக்கும். இன்னுமே நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட குட்டி வயசுல, என்னோட குட்டி வயசுலலாம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை பிறந்த குழந்தைகள் வந்துட்டு பழி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவன் நீங்க டிஎன்ஏ படம் பார்த்தீங்களா? ஸோ அதுலேயுமே வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் இருக்கிறவங்களுமே இன்னுமே இருக்காங்க தான். இங்கேயே அப்படி இருக்கும்போது அங்கேயுமே அப்படி இருப்பாங்கல்ல. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி ஆசை இல்ல, பேராசை. அந்த ஒரு பேராசை தான் வந்துட்டு இந்த மாதிரி உலகத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய ட்ரெஷர்ஸ் ஆகட்டும், இல்ல அப்படின்னா உலகத்துல யாருக்குமே தெரியாத ஞானம் ஆகட்டும், இதெல்லாமே தனக்கு கிடைச்சது அப்படின்னா, அதே சமயம் நம்மளுக்கு சக்திகள் கிடைச்சது அப்படின்னா, நம்மளுக்கு கீழே அமானுஷத்தை வந்துட்டு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு கடவுள் மாதிரி இருந்து ஒரு ஆளுமையோட இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சில பேருமே இருப்பாங்க. ஸோ என்னதான் ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் இருந்தாலும் நடுவில் வந்துட்டு இந்த குறுக்கு ஒர்க் அப்படிம்பாங்க. அதாவது குறுக்கு வழியில போறக்குனே வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் ஆகட்டும், ரெண்டுமே பண்ணாலுமே அதுல வந்துட்டு சில பேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வேணும். ஏன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்துட்டு சில டைம் ரொம்ப ஸ்லோவாலாம் இல்லை, ஒரு அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நம்மளோட சக்ஸஸ் நம்ம கோலை ரீச் பண்ணிடும். பட் இருந்தாலுமே அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இப்பவே வேணும் அப்படிங்கிறவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஆட்களில் ஒருத்தர் தான் இந்த டியூக் ஆஃப் சென்ட் கார்ட்டா அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ இந்த டியூக் ஆஃப் சென்ட் கார்ட்டா என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அக்கல்டிஸ்ட், அதாவது தீய சடங்குகள் பண்றவன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை தீய சக்தியை வந்துட்டு வழிபடுறவன் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஓகேவா? அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை, நம்மளுக்கு வந்துட்டு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்துட்டு அவன் தேடும்போது ஒரு பர்டிகுலர் டீமன் யாரு அப்படின்னா வேலக். ஸோ வேலக் வந்துட்டு ஜென்ரலி ஒரு பையன். ஓகேவா? அதாவது ஒரு மேல் டீமன் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் அது நன்னோட வேஷத்தில் இருந்தாலும் அது எடுத்துக்கிட்ட ஒரு உருவம் தான் அதுவே தவிர்த்து அது வந்துட்டு ஒரு மேல் டீமன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த வேலக் அப்படிங்கிறவங்க லிட்டரலி வந்து இந்த மாதிரி சர்பன்ஸை கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு டீமன். அண்ட் அதே சமயம் ஃபர்பிடன் நாலேஜ் இருக்கு, உலகத்தில் மறைஞ்சிருக்க ட்ரெஷர்ஸை பற்றியும் அதுக்கான நாலேஜ் இருக்கு. ஸோ இவனோட ஆசைக்கு வந்துட்டு இதுதான் பெர்ஃபெக்டான டீமனாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த வேலக்கை வந்துட்டு வழிபடுறான். அந்த வேலக்கை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கேசல் வந்துட்டு கட்டி அந்த கேசல்ல வந்துட்டு இந்த மாதிரி தீய சடங்குகள் பண்ணி அந்த வேலக்கை வர வைக்கிறான். ஸோ அந்த ஒரு இடமே வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல லிட்டரலி ஒரு நரகத்துக்கும் உலகத்துக்கும் இருக்கக்கூடிய, அதாவது நம்மளோட உலகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நுழைவாயில் மாதிரி அந்த ஒரு இடம் மாறுது. ஸோ அப்படி அந்த இடத்த மாறும்போது குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கத்தோலிக்கோட க்ரூசைடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, நைட்ஸ் மாதிரின்னு சொல்லலாம், ஆர் க்ரூசைடர்ஸ் வாட் எவருங்க. சில வீரர்கள் வந்துட்டு இவன் பண்ற வேலையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த வந்துட்டு மொத்தமா சீல் பண்ணிடுறாங்க. ஸோ அவனோட சடங்கையுமே நிறுத்திடுறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா வேலக் இந்த உலகத்துக்கு வரது வந்து தடுத்து நிறுத்தப்படுது. பட் என்னதான் தடுத்து நிறுத்தப்பட்டாலும் வேர்ல்டு வார் 2 சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வெடி விபத்துனால அதுல சில விரிசல்கள் வருது. அந்த ஒரு விரிசல் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா என்ன ஆகும், வெளியில வந்துட்டு இருந்த வேலக்கை தடுத்து நிறுத்தது திரும்ப அந்த வேலக்கு வந்துட்டு வெளியில வரக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருது. அப்படி ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு வரலாறா வந்துட்டு உருவாச்சு. அந்த ஒரு வரலாறு தான் இந்த ஒரு காஞ்சரிங். சோ இதுதான் தொடக்கம், இவன் தாங்க தொடக்கம். சோ அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த கதையை காலவரிசையோட நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. சோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மகளே. Welcome home.
அந்த கோட்டையை கட்டினது அது எல்லாமே வந்துட்டு ஒரு மிடில் ஈஸ்ட் காலகட்டங்களில் நடந்தாலுமே இந்த கதை நன் வெளியில் வந்தது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 1952 சென்காட்டா ரொமானியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மொனாஸ்ட்ரி. ஸோ அங்கே தான் வந்துட்டு இனிஷியலாக இந்த கதையை ஆரம்பிச்சிருக்கும். அந்த விரிசல் விழுந்தது எல்லாம் வாட் எவர். பட் அங்கே வேலைக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய நன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு தாமசம் வச்சுக்க சொல்லி பார்க்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி தான் வந்துட்டு ஒரு நன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதனால் இந்த சூசைடை வந்து எல்லாருக்குமே தெரிய வர அதை விசாரிக்கிறதுக்கு வேட்டிக்கன்ல இருந்து இந்த மாதிரி ஃபாதர் பர்க்கையும் ஐரின் அப்படிங்கிற ஒரு நன்னையும் அனுப்பிச்சுடுவாங்க. பட் ஆனால் அவங்க இன்னுமே அந்த நன்னுக்கு அந்த ஒரு பிளட் எல்லாம் அவங்க எடுக்கல, அதுக்கு முன்னாடியே அவங்கள வந்துட்டு அனுப்பிச்சுடுறாங்க. பட் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வேலைக்கை பற்றி தெரிய வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒருத்தர் கூட ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருப்பார். ஆர் இவங்களை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் அந்த வேலைக்குனால அட்டாக் பண்ணும்போது காப்பாற்றக்கூடிய ஒருத்தர் சொல்லலாம். அவர் தான் ஃப்ரெஞ்சி. ஸோ அவரோட உண்மையான பேர் மாரிஸ். ஸோ ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க. ஸோ இவர் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இவரோட ஆரிஜினுமே இன்னும் பெர்ஃபெக்டாக சொல்லப்பட கிடையாது. ஹவு டிட் ஹி எண்ட் அப் வித் எட் லோரைன் அப்படிங்கிறதையே ஓகே அது லிவிட், அதை நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம். பட் இப்போ வேலைக்கு வந்துட்டு பொசஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணும்போது இவர் எல்லாமே உதவி பண்ண அவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடைசியாக புனித நீராலையும் ஜீசஸோட ரத்தத்தினாலையும் ஒரு சின்ன வயலில் இருக்கும் அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு திரும்ப அந்த இடத்த சீல் பண்ணி வேலைக்கு வந்துட்டு அதுக்குள்ளே வச்சு அமுக்கிடுறாங்க. ஸோ என்னதான் அது பெர்ஃபெக்டாக 1952 நடந்தாலுமே நம்ம ஐரனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு சண்டை நடக்கும்போதே அந்த வேலை நம்ம மாரிஸை வந்துட்டு பொசஸ் பண்ணிருச்சு ஈவன் அந்த செர்பன்ட் மூலியமா அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரிய வருது. பட் ஆனால் இந்த விஷயம் ஐரனுக்கு தெரியாது. ஓகே இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேவா, இப்போ நேரா நீங்க நம்ம வேலைக்கு விட்டுருங்க. ஓகேங்களா, வேலைக்கு விட்டுட்டு மேல்தஸ் கிட்ட வாங்க. எவன்டா இந்த மேல்தஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல்தஸ் அப்படிங்கிறது ஒரு டீமன் தான். இதுக்கு நிறைய பேர் இருக்கு, வேற பேர்கள் ஹெல்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேலை என்ன தெரியுமா, முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பயத்தையும் வேதனையும் கொடுக்குது. இந்த மாதிரி தீய குணங்களை தான் வந்துட்டு மனுஷங்களை செய்ய வைக்கும் அப்படிங்கிறது சாத்தான்களோட வேலை அப்படின்னா. பட் இது வந்துட்டு மனுஷங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பயத்தையும் வேதனையும் அவங்களோட வீக்னஸை வச்சு வந்து விளையாடும். மோஸ்ட்லி இந்த மாதிரி சாத்தான்களோட வேலையே இதுதாங்க. நம்ம கிட்ட இருக்கிற வீக்னஸை காட்டி நம்மளை வந்துட்டு பயப்படுத்தும், நம்மளையுமே வீக் ஆக்கும், நம்மளை சஃபர் பண்ண வைக்கும். இதுதான் அவங்களுக்கான ஒரு ஆசை. ஸோ இப்போ கடவுள்கிட்ட போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னா பேய்கிட்ட போனால் அவங்களுக்கு வலியும் வேதனையும் தான் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு லிட்டரலி வந்து டீமன்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பிளஸிங் அப்படின்னு சொல்லலாம். தட் டசன்ட் கம்ஸ் அண்டர் பிளஸிங் பட் இட்ஸ் தயர் பிளஸிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே லிவ் இட். ஸோ வலியும் வேதனையும் பயத்தை எல்லாத்தையுமே கொடுக்கறது தான் இதோட வேலை. இவனுமே ஒரு ஃபாலன் ஏஞ்சல் தாங்க இந்த மேல்தஸ்மே. அது மட்டும் இல்லாமல் லூசிஃபர் கூட சேர்ந்து கடவுளை எதிர்த்து சண்டை போட்டதுனால என்னமோ இவர் டீமனா ஆகிடுறாரு. இவன் வேலையை வந்துட்டு ஆன்மாவை பொசஸ் பண்ணி குழப்பத்தை உண்டாக்குறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆர் ஆன்மாவை கட்டுப்படுத்துற மாதிரியும். ஈவன் நம்ம வேலைக்குமே ஆன்மாவை கட்டுப்படுத்தும். எந்த பிரச்சனையும் சொல்லிட்டு முன்னாடியே, அதாவது இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பட் எந்த டீமனா இருந்தாலுமே அதுக்கு ஒரு வெசல் வேணும். அந்த ஒரு வெசல் தான் வந்துட்டு அதுக்கு காண்டுவேட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட உலகத்துக்கும் மனுஷங்களோட உலகத்துக்கும் ஒரு கான்டாக்டா வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ அப்படி வந்துட்டு இந்த மாதிரி மேல்தஸ்க்கு வரமா கிடைச்ச ஒரு காண்டுவேட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். வாட் எவருங்க, நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு அறிமுகமான முதலாக அறிமுகமான நன்னுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பொம்மை, அந்த பொம்மை தான் ஆனபெல். ஸோ நம்ம மேல்தஸ்க்காகவே வந்துட்டு கஷ்டப்பட்டு செஞ்ச மாதிரி ஒருத்தருங்க ஆர் தெரியாம உருவாக்குனார் அப்படின்னு சொல்லலாம். 1955ல சாமுவேல் எஸ்தர் அப்படிங்கிற கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு பேர் தான் ஆனபெல்லே. ஸோ இவங்களோட சர்நேம் என்ன அப்படின்னா முல்லின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆனபெல்லே வந்துட்டு ஸோ ஆனபெல் ஓகேவா, சாரி ஆனபெல்லே அப்படின்ட்டேன். ஏன்னா அதோட வேர்டிங்ஸ்க்காக லெட்டர்ஸ் அப்படியே ப்ரொனன்சியேஷன் பண்ணிட்டேங்க. சரி விடுங்க, பி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இவர் வந்துட்டு ஒரு பொம்மை செய்கிறவருங்க. ஓகேவா, இவர் செஞ்ச ஒரு பொம்மை தான் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு காஞ்சரிங் ஃப்ரான்ச்சைஸில் பயப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னதான் நம்ம வேலைக்கு இருந்தாலும் ஆனபெல் டாலை காமிக்கும் போது இருக்கக்கூடிய தேட்டர் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு உங்களாலே மறக்கவே முடியாது. ஏன்னா இனிஷியலாக நம்மளுக்கு ஆனபெல்ல தான் தெரியும். பிஃபோர் ஆனபெல்லா தேர் இஸ் நன் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும். வாட் எவர், இதில் வந்துட்டு இவங்களோட பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போக அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி மன வருத்தம் ஆயிருது. அதுக்கப்புறம் இவங்க வேண்டாத கோயில் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், இவங்க கோயிலே வேண்டல, எப்படியாவது நம்ம பொண்ணுகிட்ட பேசணும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிறைய ப்ரே பண்ணது ஒரு கட்டத்தில் நடக்குது. ஆஹா, கடவுள் கண்ணை திறந்துட்டான்னு பார்த்தா கண்ணை திறந்தது கடவுள் இல்ல, இட்ஸ் எ டீமன், எ சாத்தான் அப்படிங்கிறதே வந்து லேட்டரா தான் புரியுது. அவங்க பொண்ணு வந்துட்டு அந்த பொம்மை ரூபத்தில் என்னதான் வந்துட்டு அப்பப்போ பேசினாலும் அப்பதான் தெரியுது அது நம்ம பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர் தட் என்ன பண்றாங்க அப்படின்னா அவளை ஒரு கிளாசெட்ல வச்சு, அதாவது அந்த ஆனபெல் டால் மூலியமா தான் அவள் பேசுவா. ஸோ அந்த டால் வந்துட்டு லிட்டரலி வந்து ஒரு காண்டுவிட்டா நம்ம மேல்தஸ்க்கு ஆகிறது. ஸோ மேல்தஸ் வந்துட்டு ஹியூமன் வேர்ல்டு கூட கான்டாக்ட் வச்சுக்கிட்டு அவரோட வேலையை பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு சமயத்தில் தான் வந்து இவங்க இதை வந்துட்டு கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல வச்சு சீல் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு சமயத்தில் எஸ்தருக்கு ஒரு கண்ணே போயிருது. பட் என்னதான் அப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் சீல் பண்ணதுக்கு அப்புறம் 12 வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அனாதை குழந்தைங்களுக்கு அந்த வீடை வந்துட்டு கொடுக்குறாரு. இவருமே அந்த வீட்டில் தான் இருக்கிறாரு. ஸோ அந்த அனாதை குழந்தைங்க இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படி சொல்லி கொடுத்தாலுமே 6 பேர் இருக்காங்க. ஆனால் அதில் ஒருத்தங்க மட்டும் ஹேண்டிகேப்பா இருக்காங்க. அவ
இந்த ஆனபிள் டேலை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய டீமனை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுறா. ரிலீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அவளுக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாள். ஸோ அப்படிங்கிற பட்சத்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துட்டு அவளை பொசஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. பொசஸ் பண்ணிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பொசஸ் பண்ணதுக்கப்புறம் லிட்டரலி வந்துட்டு எஸ்தர் ஃபேமிலிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, நம்ம ஒரு பொம்மைக்குள்ளே இருந்த ஒரு சாத்தானை வந்துட்டு ஒரு உயிருள்ள ஒரு சோலை வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கு நம்மளே வழிவகுச்சு கொடுத்துட்டோம். இது நம்ம தப்பு தான். அவங்க வந்துட்டு என்னதான் ஒரு பக்கம் ரெக்ரெட் ஆனாலுமே இன்னொரு பக்கம் அதை யாராலையும் தடுக்க முடியாது. நிறைய குழப்பங்கள் நடந்தாலும் கடைசியில் வந்துட்டு எல்லாருமே சேஃப் ஆயிடுறாங்க. அதுவும் எப்படி அப்படின்னா நம்ம டாலையும் ஜானிஸையும் வந்துட்டு அந்த பொண்ணு பேர் ஜானிஸ் ஒட்டுக்கா வந்துட்டு ஒரு இடத்துல வச்சு சீல் பண்ணிடுறாங்க. என்னதான் சீல் பண்ணாலும் ஜானிஸ் என்ன பண்றா அப்படின்னா அதுலேருந்து தப்பிச்சிடறா. தப்பிச்சு ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போக அந்த இடத்துல நம்மளுக்கு தெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவ ஸ்டில் பொசஸ்டா தான் இருக்கா. பார்த்தாலே தெரியுமான்னு கேட்டா அதுதான் இல்லை. ஏன்னா உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்க யாரு கேட்கறாங்க அப்படின்னா ஒரு ஷேரன் அண்ட் பீட் ஹக்கின்ஸ் அப்படிங்கிற 2 பேர். ஓகேவா, அதாவது ஹக்கின்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அவங்க அந்த பொண்ணை வந்துட்டு தத்தெடுக்கலாம்னு சொல்லி வர அப்போ உன் பேர் என்னமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் பேர் ஆனபெல் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது நம்மளுக்கே தெரிய வருது, ஓ ஷீ ஸ்டில் பொசஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ வாட் எவருங்க, இது ஒரு பக்கம் நடக்க இதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா 12 வருஷத்துல தத்தெடுத்த தாய் தந்தையவே வந்துட்டு இவ கொல்ல போறா அப்படிங்கிறது. ஓகே, அவ ஒரு பக்கம் அவ கொல்றது காலம் வரட்டும். இப்போ நம்ம 1956க்கு போகலாம். 56ல என்ன ஆகுது அப்படின்னா பிரான்ஸ்ல வந்துட்டு கொலைகளாக நடந்துட்டு இருக்கு. என்னடா கொலைகள்னு பார்த்தா இந்த கொலைகள் எல்லாமே வந்துட்டு அந்த ரொமானியாவுக்கு பக்கத்துல இருந்து சுத்து வட்டாரத்திலே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால வந்துட்டு இந்த கொலைகள் எல்லாமே மர்மமா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஐரினையே வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்பிச்சுடுறாங்க. ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ண தெரிய வருது என்ன அப்படின்னா இது நம்ம வேலைக்கோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆனா இந்த வாட்டி வேலைக்கு வந்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்றான்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிய வருது அவ ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்கா. அது என்ன அப்படின்னா சென்ட் லூசியோட கண்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆக்சுவலி இந்த சென்ட் லூசி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா ஒரு புனிதமான ஒரு துறவி அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேபி இவங்களை பத்தி நிறைய ஆரிஜின்ஸ் இருக்கலாம். 4th செஞ்சுரியில் இருந்தவங்க, பட் இவங்களை கொன்னுட்டாங்க. அதே சமயம் சில நேரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்களை புடுங்கிட்டாங்க அப்படின்னும் வாட் எவர், அதை பத்தி நான் பெருசா பேச விரும்பல. பட் இவங்க இறந்ததுக்கு அப்புறம் கடவுள் வந்துட்டு இவங்க கண்களில் வந்துட்டு ஒரு சக்தியை கொடுத்த மாதிரி ஒரு பிளஸிங்ஸை கொடுத்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த கண்களில் வந்துட்டு சக்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட புனிதத்தன்மையாமா. ஸோ அந்த ஒரு கண்களை வந்துட்டு எடுக்கிறது தான் நம்ம வேலைக்கோட மோட்டிவேஷன். பட் ஏன் வந்துட்டு வேலைக்கு அதை எடுக்கணும், ஏன் அதை தேடணும் அப்படின்னா வேலைக்குமே வந்துட்டு ஒரு காலத்தில் ஏஞ்சல் தான். ஓகேவா, ஸோ கடவுளால் வந்துட்டு புறக்கணிக்கப்பட்டவங்க. ஸோ முன்னாடி சொன்னல ஃபாலன் ஏஞ்சல்ஸ் தான் டீமன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு ஃபாலன் ஏஞ்சலாக இருந்த வேலைக்கு வந்து அதோட சக்திகள் எல்லாத்தையுமே இழந்துருது. சக்திகள் எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எப்படியாவது அந்த சக்தியை திரும்ப எடுக்கணும் அப்படின்னா கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சென்ட் லூசியோட கண்கள் இருந்தா அதோட சக்தி திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குது. ஒருவேளை அது கிடைச்சது அப்படின்னா அது வந்துட்டு முழுமை அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இன்னொரு பக்கம் இந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஐரின் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பக்கம் என்னதான் வேலைக்கு வந்துட்டு அவரோட சக்திகள் திரும்ப கிடைக்கும் அப்படின்னாலும் இதை வச்சு கூட நம்ம வேலைக்கு தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு புரியுது. அண்ட் இதுல இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த சென்ட் லூசியோட வம்சத்தில் இருக்கக்கூடிய நேரடி சந்ததியர் தான் நம்ம ஐரின் அப்படிங்கிறதே தெரிய வருது. அதனால தான் இவங்க கண்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். அண்ட் அதே சமயம் இவங்களோட வம்சத்தில் வந்தவங்க தான் நம்ம லோரைன். தட்ஸ் வை ஷீ கேன் see things that we cannot அப்படிங்கிறது இந்த படத்திலேயே நம்மளுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க, இந்த ஃப்ரான்ச்சைஸ்லேயும் நம்மளுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா மாரிஸ் எங்கெல்லாம் டிராவல் பண்ணி வராரோ அங்கெல்லாம் தான் இதோட வேலைகள் நடக்குது அப்படிங்கிறமே தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால மேரிஸ்குள்ள தான் ஸ்டில் பொசஸ்டா இருக்கு அப்படிங்கிறதுனால டெட்ரா அப்படிங்கிற ஒரு நன்னும் அதே சமயம் நம்ம ஐரனும் சேர்ந்து மாரிஸையும் வந்துட்டு வேலை கிட்ட இருந்து ஃப்ரீ பண்ணி அதே சமயம் வேலைக்குமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்தமாக முடிச்சு கட்டிடுவாங்க. என்னதான் இது வந்துட்டு முடிச்சு கட்டின மாதிரி இருந்தாலும் இது வரைக்குமே இவர் வந்துட்டு இன்னுமே எட்டு கிட்ட போகவே இல்லை, அதாவது எட் அண்ட் லோரைன் கிட்ட போகவே இல்லை. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு இதுக்குள்ள இருக்கிற நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிளாட் ஹோல் தான் இன்னுமே ஃபில் ஆகல. பட் இது வந்துட்டு பிளாட் ஹோல் கிடையாது, ஏன்னா இதுக்கு நடுவில் இன்னுமே ஸ்டோரி சொல்லலாம் அப்படிங்கிறத தான் வெளிப்படையாக வந்துட்டு காட்டுறாங்க. ஏன்னா ஃபர்தராக இருக்கக்கூடிய மூவிஸ்னு வச்சுக்கோங்களேன், இப்போ புதுசாக வரப்போதில் லாஸ்ட் ரைட்ஸ் அதில் ஒரு வேலை வந்துட்டு அவங்களோட ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் காட்டுற மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ அந்த சமயத்தில் அவங்க ட்ரெயினியாக ஆகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் த ஸ்டோரியும் இருக்கும் இல்லையா, ஏன்னா எடுத்துனே எல்லாருமே வந்துட்டு நான் ப்ரோ பிளேயர்னு சொல்ல முடியாது, ஒருத்தர் நூப்ல இருந்தால் ப்ரோவே ஆவான். ஸோ இவங்க நூபா இருக்கும்போது யாரெல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல அதில் ஒன்று வேலைக்கா இருந்துச்சு அப்படின்னா வேலைக்கிட்ட மீட் பண்ணுற ஒரு ஸ்டோரியை வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸாக காட்டலாம். ஸோ எப்படி வேணாலும் நம்மளுக்கு காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் அந்த படத்தில் காட்டுவாங்கன்னு சொல்லி தெரியல. பட் அதனால இது வந்துட்டு ஒரு பிளாட் ஹோல் கிடையாது. ஸ்டில் தே கேன் சே சம் டைம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா, பட் ஆனால் என்னதான் எல்லாமே முடிஞ்சாலும் ஐரினோட கண்கள் வந்துட்டு இன்னும் ஏதோ முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு அவங்க பார்வையிலேயே நம்ம கிட்ட உணர்த்துவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த நன் 2 முடியும்.
ஏன்னா நம்மளுக்கு கான்ஜூரிங்களோட சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி அவர் தான் ஒய்ஃபை கொல்ல பார்த்துட்டு அவரே வந்துட்டு கொல்ல பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த எட் அண்ட் லொரைன் வந்துட்டு அவரை எக்ஸாசம் பண்ணும்போது. பட் அந்த ஒரு எக்ஸாசம்னால தான் வந்துட்டு உண்மையாலுமே ரொம்ப பயந்துருப்பாங்க நம்ம லொரைன். ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு இனிமேல் நம்மளுக்கு முழுமையாக காட்டப்படலை. சரி, ஓகே, இதை ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இந்த டேல்ஸ் ஆஃப் த ஜெடாய் டேல்ஸ் ஆஃப் த எம்பையர்னு சொல்லிட்டு ஸ்டார் வார்ஸ்ல விட்றாங்களே அந்த மாதிரியாவது இந்த ஸ்டோரியை விட்டா இன்னுமே நல்லா இருக்கும். சரி, பார்ப்போம். இந்த பிளாட் ஹோலை ஒரு பக்கம் விட்டுட்டு டைரக்டா இப்போ 1964க்கு வந்தா நம்ம எட் அண்ட் லொரைன் அவங்களோட சின்ன வயசுல ஒரு கியூரியோ ஷாப் அப்படிங்கிற ஒரு கடை, ஓகேங்களா, அந்த இடத்துல ஒரு பழைய மிரரை ஒன்று இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கா போயிருக்காங்க. அதுல ஏதோ தவறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் இப்பதான் இந்த கதைக்குள்ள அவங்க வராங்க. இந்த ஒரு சமயத்துல நம்ம லொரைன் பிரெக்னென்ட்டாவும் இருக்காங்க, ஆல்மோஸ்ட் டெலிவரி பண்ற ஸ்டேஜ் தான். ஸோ அந்த சமயத்துல அவங்க அந்த ஒரு மிரரை தொடும்போது ஒரு விஷன் வருது. அது ஒரு டீமன் என்டிட்டி வந்து அவங்களுக்கு ஒரு விஷன் எதை பத்தி கொடுக்குது அப்படின்னா அதை பத்தியும், அதாவது அந்த டீமனை பத்தியும் அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட குழந்தைய பத்தியும், அதுன்னு பிறக்கல அதை பத்தியும். இதனால அவங்க கொலாப்ஸ் ஆக இப்போ லேபர் பெயின் வந்துருது. ஸோ ஆஃப்டர் தட் அவங்க ஹாஸ்பிட்டல் போனா அந்த இடத்துல குழந்தை இறந்து பிறக்கவும் அந்த இடத்துல அந்த டீமன் இருக்குல்லையா அது உள்ள வர பார்க்கும். ஸோ இது வரைக்கும் இந்த காஞ்சரிங் யூனிவர்ஸ்லயே காட்டப்படாத ஒரு டிஃபரெண்டான ஒரு டீமனா இருக்கும். ஃபீல்ஸ் லைக் சம்திங் வாஸ் ஹியூஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் அதோட நேம் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லல. மேபி நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிற சமயத்தில் சொல்லியிருக்கலாம். இதுக்கப்புறம் வீடியோ நீங்க பார்க்கும்போது 1 வீக்லயோ 1 மந்த்லயோ 1 இயர்லயோ பார்க்கும்போது கூட சொல்லியிருக்கலாம். பட் இப்போதைக்கு அதை பத்தி தெரியல. இட்ஸ் டீமன் என்டிட்டி அப்படின்னு மட்டும் தான் இருக்கே தவிர்த்து பர்டிகுலர் நேம் இப்போ நம்மளுக்கு வேலக் அப்படின்னா ஒரு பேர் இருக்கா, ஆனபல் அப்படின்னா ஒரு பேர் இருக்கா. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர்லி பெருசா எதுவும் சொல்லப்படல. பட் ஆனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டீமனா இருக்கு. வாட் எவர் இறைவன் கிட்ட வேண்ட அந்த குழந்தைக்கு திரும்ப உயிர் வர அந்த குழந்தைக்கு தான் ஜூடின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ ஜூடி நம்ம பேர் வச்சிட்டாங்களா, ஓகே, இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த டீமனை விட்டுட்டு அடுத்து வேற டீமனை பார்ப்போம். இதை தொடர்ந்து நேரம் நீங்க 1967க்கு வந்தீங்கன்னா ஜான் ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட மனைவி கர்ப்பமா இருக்கிறனால அந்த மனைவியோட பேர் வந்துட்டு மியா. அவங்க கர்ப்பமா இருக்கிறனால என்ன பண்றாரு அப்படின்னா எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. தான் குழந்தைக்கு வந்துட்டு ஒரு கிஃப்டா இருக்கட்டும், முதல் குழந்தை வேற அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. அந்த பொம்மை என்ன பொம்மைன்னு பார்த்தா நம்ம ஆனபிள். எங்கிருந்து அதை தூக்கிட்டு வந்தாரு அப்படிங்கிறது பழைய ஆன்டிக் ஷாப்ல எங்கிருந்தோ தேடி கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. அதாவது வேலியில போன ஓனான வேட்டிக்குள் விட்ட கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஸோ அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து கொடுத்த நைட் என்ன ஆகுது அப்படின்னா நியூஸ்லாம் வந்துட்டு சில டேட் மர்டர் பற்றி இந்த மாதிரி அந்த சமயத்தில் நடந்தக்கூடிய ஒரு மர்டர்ஸ் பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு நைட்டில் தான் என்ன ஆகும் அப்படின்னா பக்கத்து வீட்டில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டில் தான் நம்ம ஆனபிள் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்த ஒரு வீடுங்க. ஆனபிளும், அதாவது ஆனபிளாக இருக்கக்கூடிய அந்த பொசஸ்டானது, ஓகேவா, ஆனபிளும் புருஷனை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆனபிளோட அப்பா அம்மாவையே கொண்டிருப்பாங்க. கொன்னதை வந்துட்டு லிட்டரலி ஏதோ சத்தம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எந்திரிச்சிருவாங்க. ஸோ எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இவங்க 2 பேர்த்தையுமே கொள்றதுக்கு அவங்க 2 பேர் வந்துருவாங்க. வந்தோடனே என்ன பண்றதுன்னு தெரியாது, அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. பட் இருந்தாலும் இவங்க முன்னாடியே போலீஸ் கூப்பிட்டதுனால போலீஸ் வந்துட்டு ஆனபிளோட புருஷனை கொண்டுருவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஆனபிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பொம்மையை மடியில் வச்சு கழுத்தறுத்து செத்து போயிடுவாங்க. அந்த ஒரு சமயத்தில் அந்த ரத்தம் இருக்கு இல்லையா, நம்ம ஆனபிள் பொம்மையோட அந்த கண்ணில் வந்துட்டு விழுகிற மாதிரி அப்பயே நம்ம கிட்ட டீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஒரு ஹியூமன் சொல்ல இருந்து எகெயின் ஒரு காண்டுவிட்டா ஒரு வெசலாம் வந்துட்டு அந்த டால் மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்ம கிட்ட டீஸ் பண்ணி இந்த ஆனபிளோட கதை திரும்ப வந்துட்டு தொடருது. ஸோ ஆனபிள்குள்ள இருக்கிறது மால்தஸ் தான் வந்துட்டு முழுக்க அதை காண்டுவிட்டா பயன்படுத்திட்டு இருக்காரு. வாட் எவர் நம்மளுக்கு அது ஆனபிள் தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம கெனோபி சொல்ற மாதிரி தென் ஐ டூ வாட் ஐ மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அதோட வேலை என்னமோ அதை காட்ட ஆரம்பிக்குது. இதில் எட் அண்ட் லொரைனோட ரெஃபரன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாதர் பெரஸ் அப்படிங்கிற ஒருத்தர், எவ்லின் அப்படிங்கிற ஒருத்தங்க வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க நம்ம மியாவை காப்பாற்றுறதுக்காக. ஸோ இது எல்லாமே நடந்தாலும் இதுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது, இது ஒரு அமானுஷம், இது வந்துட்டு ஒரு ஆன்மாவை தேடுது, அது வந்துட்டு விடாது அப்படிலாம் சொன்னாலும் ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக முடிவுக்கு வர. பட் ஆனால் அந்த ஒரு டால் தொலைஞ்சு போயிடுது. ஸோ டால் என்னதான் தொலைஞ்சு போனாலும் இன்னொரு பக்கம் அந்த ஃபேமிலி சேஃப் ஆயிடுது குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமும் கூட. பட் இன்னொரு பக்கம் 6 மாதம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா யாரோ ஒரு அம்மா எங்கிருந்தோ வந்துட்டு ஒரு ஆன்டிக் ஷாப்லேருந்து இதே டாலை வந்துட்டு வாங்கிட்டு வரது மட்டும் இல்லாம தன்னோட மகள் டெப்பிக்கு அவங்க ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு பரிசா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த டெப்பி கிட்ட இருந்தா 1968 காலகட்டத்தில் நம்மால் என்ன பண்ணுவார் அப்படின்னா எட் வந்துட்டு இந்த ஒரு பொம்மை வந்து லிட்டரலி ஒரு காண்டுவிட். ஸோ அதனால வந்துட்டு அது உங்களில் ஒருத்தரை தான் வந்துட்டு பொசஸ் பண்ண பார்த்துருக்கு அப்படிங்கிற விளக்கம் எல்லாமே கொடுத்து இனிமேல் எங்ககிட்ட இருக்கிறதா நல்லா சொல்லி எடுத்துட்டு வந்து வரதான். பட் இருந்தாலும் அவர் எடுத்துட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் இதுக்கு நடுவில் என்னமோ ஆகட்டும் 1971 என்ன ஆகுது அப்படின்னா த ஒரிஜினல் கான்ஜூரிங் கிக் ஆஃப் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். பெரின் ஃபேமிலி சப்போசிஷன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, அவங்க ரோட் ஐலாண்ட்ல ஒரு பழைய வீட்டுக்கு மாறுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பிசாசு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுதான் பேட்செபா அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த பேட்செபா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆன்மாவை, அதாவது ஒரு சாத்தான வழிபடுறவ, ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணிருப்பா அப்படின்னா இந்த சாத்தான வழிபடுறதுக்காண்டி தன்னோட பிறந்த குழந்தையவே வந்துட்டு பலி கொடுத்துருப்பா. ஸோ அந்த இடத்துல அவள் வாழ்ந்ததுனால ஸோ அவளோட பேர் வந்துட்டு பேட்செபா ஷெர்மன். ஸோ ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ அவள் இருந்த இடம். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் இவங்க இப்போ வந்திருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு இங்கே வந்தவங்களை வந்துட்டு சும்மா விடுமா விடாது. ஸோ இந்த ஒரு சமயத்தில் தான் முதல்
முதலாக எட் அண்ட் லொரைன் வாரன் வந்துட்டு வரவே போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் உண்மையான கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க இங்கே இருக்கிறது எல்லாமே கண்டுபிடிச்சி எகெயின் பேட்சபா வந்துட்டு நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டு கடைசியாக வந்துட்டு அந்த பெரின் ஹோமில் இருந்து ஒரு மியூசிக் பாக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இவங்களோட அந்த ஒரு ஆர்டிஃபேக்ட் ரூமில் வந்துட்டு வச்சிடறாங்க. அந்த அமானுஷங்களாக நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்டிஃபேக்ட் ரூம்குள்ளே வச்சிடறாங்க. வச்ச நேரத்தில் இருந்தால் இந்த ஆனபிளா கம்ஸ் ஹோம் அப்படிங்கிற அந்த கதையே ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பொண்ணை தனியாக விட்டு போட்டு கூட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது பொண்ணு பேர் ஜூடி வாரன். ஸோ அவங்க கூட வந்துட்டு ஒரு பேபி சிட்டர், அவங்க பேர் மேரி. மேரி பேபி சிட்டராக இருந்தாலும் இவளுக்கு டேனியலான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அவளுமே வந்துட்டு இவங்களோட இன்க்ளூட் ஆயிருப்பா. இந்த படம் ஃபுல்லாக இவளை பார்த்தாலே எனக்கு வெறியா வருது ப்ரோ அந்த மாதிரி இருக்கு. இவளை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி விட்டுருவா. ஸோ இவளுக்கு என்ன பிரச்சனைனா, பிரச்சனை இல்லை, அது ஆசையா. அவனோட அப்பா சாவுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அதனாலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அப்பா கிட்ட அது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேனத்தனமான ஒரு ஆசை இருக்கும். அதனால இவங்க அப்பா அம்மா யார், ஜூடியோட அப்பா அம்மா வந்துட்டு இந்த மாதிரி பேய ஓட்டுறவங்க தானே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேன்ல, அவங்க தாங்க நம்ம எட் அண்ட் லொரைன் வந்துட்டு இந்த மாதிரி அமானுஷங்களை வந்துட்டு எக்ஸோசைஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? அது அப்பயே சொல்லியிருக்கணும், இப்போ சொல்லிக்கிறேன், சரி ஓகே. அதனால இல்லாத நேரமாக பார்த்து பேபி சிட்டிங் பண்ணும்போது ரூமுக்குள்ளே போயிட்டு சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவா அப்படின்னா, ஆனபிளோட டோரையுமே திறந்து விட்டு வந்துருவா. ஏன்னா ஆனபிளை ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு வந்து வைக்கும்போது அந்த சுற்றி இருக்கிற எல்லா அமானுஷமான பொருட்களையுமே வந்துட்டு அது கொஞ்சம் டீஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. வந்துட்டு அது கூட கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்ஷன் உண்டு பண்ணுற மாதிரி நம்ம கிட்ட ஒரு காட்டுவாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு ரொம்பவே அமானுஷமாக இருக்கிறனால தான் அதை வந்துட்டு சீல் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு பர்டிகுலர் கண்ணாடி டோருக்குள்ளே போட்டு. ஸோ அந்த அளவுக்கு அதுக்குள்ள பவர் இருக்கும். அது காரணம் வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மேல்தஸ் அப்படின்னே சொல்லலாம். இவ சும்மா இல்லாமல் எல்லாத்தையுமே தொட்டு பார்த்து திறந்துட்டு வர. ஸோ அன்னைக்கு நைட் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாத்தையுமே கிளப்பி விட்டுறா. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாத்தையுமே எப்படி திரும்ப உள்ள வச்சு பெர்ஃபெக்டா அந்த ஒரு பிரச்சனையை வந்துட்டு முடிக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. ஸோ அவங்க அப்பா அம்மா வரதுக்குள்ள, ஏன்னா அந்த பொண்ணுக்கு அடுத்த நாள் பிறந்த நாளாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த பிறந்த நாளுக்குள்ள வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனையை வந்துட்டு தீர்த்துருவாங்க. ஸோ ஒன் நைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி பக்காவா இருக்கும். எனக்கு பர்சனலி வந்துட்டு, அதாவது இந்த அள்ளி போட்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அதனாலேயே வந்துட்டு நம்மளுக்கு இல்லை, எனக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, அது அந்த சமயத்தில் இருந்த ஒரு ஆசை. இந்த ஒரு காலத்தை திறந்தா 1973. ஸோ த கர்ஸ் ஆஃப் லா லோரானா. ஸோ இந்த லா லோரானா ப்ரொனன்சியேஷன் தப்பாக தான் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. எப்பவுமே இருந்தா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன், பட் இது இருக்கும், அது எனக்கே தெரியும். ஸோ வந்துட்டு ஒரு அழுகிற தாய் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தன்னோட குழந்தைய தண்ணியில் மூழ்கடிச்சு சாகடிச்சும் போட்டு, ஆனால் அதே சமயம் வந்துட்டு அதை நினைச்சு அழுதுட்டு இருக்கிறவ. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த குழந்தைகளை வந்து தேடி போயிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு சபிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் எனக்கு இந்த ஸ்டோரியில் இந்த டைம்லைன் காலவரிசையில் இவ்வளோ சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட நிறுத்திக்கிறேன், ஓகேங்களா? யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் ஆனா அப்படிங்கிறவங்களும் அவங்களோட குழந்தைய வந்துட்டு இவ டார்கெட் பண்ணுறா. யாரு? லொரானா. பட் நம்மளுக்கு ரஃபேல் அப்படிங்கிற ஒரு பிரைஸ்டோட உதவி மூலமா பெர்ஃபெக்டா இவளை வந்துட்டு நம்ம அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அதுவுமே வந்துட்டு அழிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் நெக்லஸ் இருக்கும். அந்த ஒரு சமயத்தில் வந்துட்டு அந்த நெக்லஸ் யாருது அப்படின்னா நம்ம லொரானாவோட பையனோடது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பார்த்தா வந்துட்டு மனுஷ நிலைக்கு மாறுவாங்க. அப்படி இருக்கும்போது கண்ணாடி முடி காமிச்சு சிலுவை குத்தி சாகடிச்சிருவாங்க. வந்துட்டு எக்ஸர்சைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாலுமே கடைசியாக வந்துட்டு இவங்க வீட்டு முன்னாடி அவ உட்காந்து அழுதுட்டு போன மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே போய் அழுதுட்டு போவா. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு ஸ்டில் இவ எங்கேயோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இன்டைரக்ட்லி. பட் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுனால தெரியாது. இதுக்கப்புறம் அவளை காட்ட போறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. பட் காட்டுறாங்களோ காட்டலையோ, இதில் முக்கியமான இன்னொருத்தர் காட்டியிருப்பாங்க, அதுதான் இந்த ஆனபிள். ஸோ இந்த ஆனபிள் தான் உண்மையாலுமே இந்த லொரானா வந்துட்டு காஞ்சரிங் யூனிவர்ஸ்குள்ள வரதுக்கான ஒரு கனெக்ஷன். என்னதான் இனிஷியலி வந்துட்டு இது இல்லை அப்படின்னு சொன்னாலும் இது காஞ்சரிங்குள்ள தான் வருது அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிட்டு போயிருப்பாங்க. சரி ஓகே, 1973 முடிச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 4 வருஷம் கழிச்சு 1977 என்ன ஆகுது அப்படின்னா காஞ்சரிங் 2 நடக்குது. ஸோ என்ஃபீல்ட் போல்டர்கெஸ்ட், ஸோ போல்டர்கெஸ்ட்னு நினைக்கிறேன், ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ அவரோட கேஸ் தான் இந்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவரோட ஆன்மா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி டார்கெட் பண்ணுறது. அதுக்கு காரணம் வந்துட்டு இவங்க பண்ண ஒரு சின்ன வேலை தான். அந்த ஓஜா போர்டில் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தைங்க விளையாடுறோம். அதில் வந்துட்டு ஜானட் அப்படிங்கிற ஒரு பொண்ணை தான் வந்துட்டு அவர் பொசஸ் பண்ணிடுவாரு. ஸோ ஒரு வயசான ஆள் மாதிரி பொசஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் என்னதான் இந்த படம் வந்துட்டு 1977 ஆரம்பிச்சாலும் இது இனிஷியல் வந்துட்டு 1976 நடக்கிற மாதிரியும் 1974 வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கேஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி இதில் ஆங்காங்கே வந்துட்டு இனிஷியலாக காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 1977க்கு டேரக்டாக வந்துட்டு இந்த ஸ்டோரியே மாறும், ஓகேங்களா? ஸோ இன்பிட்வீன் இருக்கக்கூடிய கதைகளை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சீனில் வந்துட்டு நரேஷனாவோ ஜஸ்ட் ஒரு சின்ன விஷுவல்ஸாவோ வந்துட்டு காட்டிட்டு போயிருப்பாங்க. பட் மெயின் ஸ்டோரி நடக்கிறது வந்துட்டு 1977 தான். இதை ஏன் என்ஃபீல்ட் போல்டர்கெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த போல்டர்கெஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஜெர்மன் லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த மாதிரி சவுண்டு போடுறது, அதே சமயம் கெஸ்ட் அப்படிங்கிறது கோஸ்ட், ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த ஒரு கேஸ் தான். பட் ஆனால் அந்த ஜானட்டை பொசஸ் பண்ணிக்கிறது யாரு அப்படின்னா பில் வில்கின்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர், ஓகேங்களா? அவர் அந்த வீட்டில் வந்துட்டு இருந்து வாழ்ந்து அப்படியே இறந்து போன ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஜானட் வந்துட்டு நாடகம் வர்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் அவங்க எடுக்காமல் போயிடுறாங்க. பட் லேட்டராக தான் வந்துட்டு நிறையா விஷயங்கள் ஃபீல் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக. அது காரணம் வேலக்கோட பிரசன்ஸ். அந்த ஒரு நன்னை வந்துட்டு அவங்க திரும்ப பார்க்கும்போது தான் நம்ம லொரைன் வந்துட்டு இந்த கேஸை திரும்ப எடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு சமயத்துக்குள்ளே தான் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா மாரிஸ் வந்துட்டு அவங்க மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேஸை வந்துட்டு அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்துட்டு அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது ரொம்பவுமே நம்ம லொரைனை வந்துட்டு பாதிச்சிருக்கும். ஒரு 8 நாள் வெளியில் வராமே இருந்திருப்பாங்க ரூம்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும். அதனால இந்த கேஸை ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு தெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு அந்த வேலைக்கு வந்துட்டு இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அண்ட் அதே சமயம் அந்த வேலைக்கு வந்துட்டு நம்ம பில் வில்கின்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறமே தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி மேல்தஸ் வந்துட்டு ஆனபிள் டாலை வச்சு கம்யூனிகேட் பண்ணுது அந்த மாதிரி வந்து பில் வில்கின்ஸை வந்துட்டு ஒரு பகடகாயாக வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜென்ரலி வந்துட்டு லொரைனை ஏன் வந்துட்டு அது அட்டாக் பண்ணுது அப்படின்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஜென்ரலி வந்து அவங்க எக்ஸர்சைஸ் பண்ணும்போது லிட்டரலி அவங்களோட நம்பிக்கை வந்துட்டு வேற பக்கம் இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு கண்டிப்பாக பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை காடை வந்துட்டு பிலீவ் பண்ணி தான் வந்துட்டு எக்ஸர்சைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு அது வந்துட்டு லிட்டரலி வந்து நம்ம காடுக்கு ஒரு எனிமி தான் இந்த டீமன்ஸ் எல்லாருமே. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு இவன் வந்துட்டு உலகத்துக்குள்ள வந்துட்டு ஒரு நம்பிக்கையை பரப்புறவ அப்படிங்கிற மாதிரி வேலைக்கு கண்டிப்பாக தோணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் இவன் வந்துட்டு நம்மளை தடுத்து நிறுத்திடுவாளோ, நம்ம வந்துட்டு இந்த உலகத்தை டேக் ஓவர் பண்ணுறதை தடுத்துருவாளோ அப்படிங்கிற ஒரு பயமோ அச்சமோ இருக்கலாம். பட் அந்த ஒரு பயத்தையும் அச்சத்தையும் வந்துட்டு அது பயந்து போயா காட்டும் இல்லை, நமக்குள்ள இருக்கிற வீக்னஸை வந்துட்டு காட்டும். அதனால தான் வந்துட்டு எட்டு சாகிற மாதிரி எல்லாமே காட்டி பயப்படுத்தும். ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டுருவாங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு அமானுஷத்தை நம்ம வந்துட்டு எதிர்த்து சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்படி அவங்க கண்டுபிடிக்கிறது அதோட பேரை வந்துட்டு சொல்லும்போது தான் திரும்ப அதை நரகத்துக்கு அனுப்ப முடியும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த டீமனை வந்து நம்மளால நம்ம கைகள் ஓங்கி இருக்கிற மாதிரி அது முன்னாடி நம்ம இருப்போம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு வேலக் அப்படிங்கிறத அதோட பேரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு நரகத்துக்கு அனுப்புவாங்க. லிட்டரலி வந்துட்டு இது ஒரு பிரிசன்ல இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேலக்கோட ஸ்டோரி வந்துட்டு ஆஃப்டர் தட் அதான் நன் 2க்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா நன் 2க்கும் அதே சமயம் மாரிஸ் வந்துட்டு இந்த ஒரு சமயத்தில் நம்ம எட் அண்ட் லொரைன் வந்துட்டு எப்போ கான்டாக்ட்ல வந்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த இன்பிட்வீன் டைம்ல வந்துட்டு வேலைக்கு எப்படி ஸ்டில் வந்துட்டு இந்த உலகத்தில் சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம கிட்ட இன்னும் சொல்லப்படலை. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிரிசன்ல தான் வந்துட்டு வேலைக்கு இருக்கிற மாதிரி, அதாவது டெமானிக் பிரிசன் அப்படின்னு சொல்லலாம். அதுல இருந்து ஃப்ரீ ஆகணும். ஃப்ரீ ஆகிறதுக்கு வந்துட்டு இனிஷியலா வந்துட்டு தடையா வந்தது ஆஃப்டர் ஐரின்னு பார்த்தா லொரைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது ஒரு ஜெனரல் தியரியா வந்துட்டு இருக்கு. மேபி அந்த தியரி உண்மையா இருக்கலாம். ஸோ பட் ஆனால் அவங்க உண்மையாலுமே ரொம்பவுமே நம்பிக்கையோட இருக்கிறனால அவங்களோட நம்பிக்கையை உடைக்கணும். ஸோ அவங்கள மேனிபுலேட் பண்ணணும். அப்படியெல்லாம் பண்ண பார்த்து தான் அவங்க ரொம்பவே உடஞ்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் எதிர்த்து சண்டை போட்டிருப்பாங்க நம்ம லொரைன். ஸோ இதனால தான் வந்துட்டு ஒரு அன்பு ஜெயிக்கும் அப்படிங்கிறனாலே என்னமோங்க அடுத்த படத்தை வந்துட்டு அன்பு ஜெயிக்கும் நம்பிரியா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க 1981. ஸோ 1981 என்ன ஆகுது அப்படின்னா எட் லொரைன் வந்துட்டு டேவிட் கிளாட்செல் அப்படிங்கிற ஒரு பையன் வந்துட்டு பொசஸ் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எக்ஸோசியம் பண்றதுக்காக போறாங்க. பட் எக்ஸோசியம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆர்னே அப்படிங்கிற ஒரு பையன் வந்துட்டு அந்த ஒரு டீமனை வந்துட்டு தனக்குள்ள வந்துட்டு எடுத்துக்கிறான் டேவிடை காப்பாத்துறதுக்காக. பட் இந்த விஷயத்தை வந்துட்டு எட்டு பார்த்தாலும் அவர் வந்துட்டு டக்குன்னு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து அவர் மயங்கிடுறாரு. பட் அவர் மயக்கத்திலிருந்து எந்திரிக்கிறதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துருது. அவர் எந்திரிச்சு வந்துட்டு இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறத சொல்றாரு. பட் ஆனால் அந்த சமயத்திலேயே அந்த ஆர்னே அப்படிங்கிற பையன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா 22 தடவை வந்துட்டு அவங்க லேண்ட்லார்டை கொலை பண்ணி நேரா போயிட்டு சரண்டர் ஆகிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கொலை நடந்துன்னு சொல்லி ஏன் பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி டெவில் மேட் மீ டூ இட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பான். ஸோ இதுதான் வந்துட்டு சட்ட ரீதியாக வந்துட்டு ஒரு டெவில் வந்துட்டு என்ன கொலை பண்ண வச்சது அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டரான ஒரு முதல் கேஸ் அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த வாட்டி இந்த கேஸை வந்துட்டு ப்ரூவ் பண்ணுற விதமாக வந்துட்டு எட் அண்ட் லொரைனுமே வந்துட்டு இந்த கேஸ்க்குள்ளே வந்துட்டு வராங்க. ஸோ இது வந்துட்டு நார்மலான ஒரு கேஸாக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாமே இது வரைக்கும் பண்ணது எக்ஸோசிசம் மாதிரி பப்ளிக்லி வந்துட்டு சில பேர் பொய் உண்மைன்னு சொன்னாலும் சட்ட ரீதியாகவுமே இவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு சமயத்தில் தான் வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு சூனிய பொருள் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? சூனிய வைக்கிற மாதிரி ஒரு டோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் தெரிய வருது யாரோ இந்த வீட்டை சபிச்சிருக்காங்க, அவர் சூனியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு காரணம் வந்துட்டு ஒரு ரேம் கல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேம் கல்ட் அப்படிங்கிற இந்த மாதிரி அக்கல்ட்டை வந்துட்டு அதாவது அக்கல்டிஸ்ட் தான் அவங்களுமே இந்த மாதிரி சாத்தான்களை வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயம் டிடெக்டிவ் ஒருத்தர் இருப்பார் இந்த கேஸில் வந்துட்டு இன்வால்வ் ஆனார். அவருமே வந்துட்டு இதே மாதிரி ஒரு சின்னத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். என்னடா இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அந்த ஒரு சமயத்தில் கேட்டி லிங்கன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இந்த மாதிரி 22 தடவை இதே மாதிரி குத்தி சாகடிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு மரணத்தை விசாரிக்கும் போது தான் ஜெசிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வீட்டில் தான், அதாவது அவளோட பொண்ணோட ஃப்ரெண்டு பேர் வந்துட்டு ஜெசிகா. ஸோ அந்த ஒரு பொண்ணோட வீட்டில் தான் வந்துட்டு இந்த ஒரு டோட்டம் அதாவது அந்த சின்னத்தை வந்து நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம லொரைன் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கண்டுபிடிப்பாங்க. ஸோ இவங்களோட கண்களில் வந்துட்டு இவங்களுக்கே தெரியாத விஷயங்கள் தெரியும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஏன்னா இவங்க சென்ட் லூசியோட வம்சத்தில் வந்தவங்க தான். அந்த வம்சத்தில் தான் ஐரின் இருப்பாங்க, அதே வம்சத்தில் தான் இவங்களுமே இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துக்கு ஷீ கேன் சீ திங்ஸ் அப்படிங்கிற பட்சத்துக்கு இருக்க இவங்க நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஜெசிகா வந்துட்டு கர்ஸ் பண்றது மட்டும் இல்லாம கர்ஸ் பண்ணி கொலை பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவளை வந்துட்டு தற்கொலை பண்ணி வைக்க கரெக்டா வந்துட்டு அவ தண்ணியில் விழுந்திருப்பா. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாடி கண்டுபிடிக்கிறதுக்கு டிடெக்டிவ் கிட்ட வந்துட்டு அவங்க ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம அந்த கேஸை வந்துட்டு க்ளோஸ் பண்றதுக்கு
பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொலைசையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள சூசைட் பண்ணவும் வைக்குது அந்த ஒரு சாபம் அப்படிங்கிறது தெரிய வருது. பட் இருந்தால் இந்த ஒரு சமயத்தில் வந்துட்டு அந்த ஒரு சடங்கெல்லாம் எங்கிருந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதுமே வந்துட்டு ஐரின் வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. சாரி, நம்ம லொரைன் வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதனால் நம்ம லொரைனாலுமே சில விஷயங்கள் பார்க்க முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா நம்ம லொரைனுமே அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு கட்டத்தில் லொரைனுக்கு தெரிய வருது. எப்படின்னு பார்த்தா அதே சின்னம் அந்த ஒரு டோட்டம் வந்துட்டு நம்ம எட்டோட வீட்டுக்கும் வருது. ஸோ அப்பயே தெரிஞ்சு இவங்களுமே மார்க் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எட்டை வச்சே லொரைனை கொல்ல வைப்பாங்க. பட் ஆனால் கொல்ல முடியுமான்னு கேட்டால் அதுதான் இல்லை. அதே சமயம் இந்த சாபத்தை முறிக்க முடியும்னு கேட்டால் முறிக்க முடியும். அதுக்கு வந்துட்டு அந்த பலிப்பீடத்தை வந்துட்டு அழிக்கணும். பட் இந்த பலிப்பீடத்தை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பார். அதாவது இந்த கல்ட் பண்ணுற வேலைகளை பற்றி கேஸ்னர் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் வந்து முதல்ல சர்ச்சில் இருந்து வருது. அதுக்கப்புறம் இந்த ஒரு அக்கல்ட்டில் இருக்கக்கூடிய அதாவது ரேம் கல்ட் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளா வந்துட்டு மாறி இருப்பார். அதனால நிறைய விஷயங்கள் வந்துட்டு படிச்சிருப்பாரு. அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்மளுக்கு லேட்டரா தெரிய வருது என்ன அப்படின்னா, அவரோட மகள் இஸ்லா தான் இஸ்லா ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஸோ அவ தான் வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது வந்துட்டு தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன, அவளை வந்துட்டு தடுத்து நிறுத்தணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அதுக்கு அந்த பலி பீடத்தை வந்துட்டு அதாவது ஆல்டரை வந்துட்டு மொத்தமாக அழிக்கணும். அதையுமே லொரைன் வந்துட்டு அன்புதா ஜெயிக்கும்னு சொல்லிட்டு தான் புருஷன் கொல்ல வந்தாலும் அதை வச்சு தடுத்து நிறுத்தி அதை உடச்சு அந்த ஒரு சாபத்தை முறியடிச்சிருவாங்க. பட் ஆனால் இதனால என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இவங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ண கிடையாது. ஈவன் இந்த ஆர்னே அப்படிங்கிற பையனுமே வந்துட்டு பிரிசனில் வச்சு கொலை பண்ணலாம், அதை தற்கொலை பண்ண வைக்கலாம் சொல்லி பார்ப்பாங்க. பட் ஆனால் இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட லொரைன் வந்துட்டு எப்படியோ வந்துட்டு அவங்கள காப்பாற்றிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு லிட்டரலி ஜெசிகா விஷயத்தில் சக்சீட் ஆன இந்த இஸ்லாம் வந்துட்டு அடுத்து ரெண்டு விஷயத்துலையுமே லொரைன் விஷயத்துலையும் சரி ஆர்னே விஷயத்துலையும் சரி அந்த ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகாதனால லிட்டரலி அந்த டீமன் யாரை வந்துட்டு அவங்க வழிபட்டு இருந்தாங்களோ அந்த டீமன் அவங்கள கொன்றுது. ஸோ அவங்களுக்கான அந்த வேலையை அவங்க செய்யலை, அதனால வந்துட்டு அந்த டீமன் கொன்றுது. பட் ஆனால் இவங்க எந்த டீமனுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் இன்னுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. வாட் எவர் அவங்க லிட்டரலி இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்ட்ரெகேரியன் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு, ஓகேவா? அதில் தான் வந்துட்டு ஒரு விச் கிராஃப்ட் தான். ஸோ அதில் தான் வந்துட்டு இந்த கர்ஸ் எப்படி லிஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் யாரை வழிபட்டாங்கன்னு தான் தெரியல. இதை வச்சு தனியாக ஒரு ஸ்டோரி கொண்டு போகலாமேடா. ஸோ அந்த அளவுக்கு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அந்த ஒரு கப் ஒன்று இருக்கும், ஓகேங்களா? அந்த ஆல்டரில் வந்துட்டு ஒரு கப் இருக்கும். அதை கொண்டு வந்து நம்ம வேலைக்கூடையும் அந்த வேலைக்கூட பெயிண்டிங்குள்ளேயும் ஆனபிள் டால் கூடயும் வந்துட்டு வைக்கிறது மட்டும் இல்லாமல் அண்ட் நம்ம ஆர்னேக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறனால 5 வருஷம் வந்துட்டு சிறை தண்டனை கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு டெப்பியை வந்துட்டு அதாவது தன்னோட காதலியை வந்துட்டு பிரிசனில் இருக்கும்போதே அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு அந்த கதை முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் வரப்போது தான் த லாஸ்ட் ரைட்ஸ். இந்த கதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட 1964 ஒரு பர்டிகுலர் டீமனை அவங்க ஒன்ஸ் அதை தொட்டதுக்கு அப்புறம் அதை எக்ஸாசம் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்பதான் ஜூடி பிறந்திருப்பா. அந்த விட்டு போன டீமன் விட்டு போன வாசலிலே வாழ்க்கை பூர காத்திருப்பேன் அந்த மாதிரி 22 வருஷம் இவங்ககிட்ட காத்துட்டு இருந்திருக்கும் போல அந்த மாதிரி ஒரு பிளாட்டை கடைசி படத்துல கொடுத்திருப்பாங்க. அதுதான் இந்த லாஸ்ட் ரைட்ஸ். சோ அந்த ஸ்மால் ஃபேமிலி கேஸ் அதை எடுப்பாங்க. சம்ஹவ் அந்த மிரர் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கும். அந்த மிரர்னால அங்க பிரச்சனை வரும். இவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த கேஸ் எடுக்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே விட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இல்ல. நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றிய உன்னை கேட்கும் அப்படிங்கறதுக்கு ஏத்த மாதிரி இவங்களையே தேடிட்டு இருக்கிற மாதிரி இவங்களே வர வச்சு அந்த கேஸை முடிக்கும். அதுக்கு ஜூடியோ ஒரு ரீசனா இருப்பா. உண்மையாலுமே ஃபேரோலாவே இருந்தாலும் இந்த மொத்த லோரியை நம்ம கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது இந்த டீமனை பத்தி மட்டும் முழுமையா சொல்லப்படல அப்படிங்கிறது ஒரு சிறிய குறையாவே இருந்தாலும் இந்த படத்தோட பிளாட் உண்மையாலுமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். பர்டிகுலர்லி அதை பெருசா சொல்லப்படல அப்படிங்கறதுனால தான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லலாம் இந்த படத்துல. ஏன்னா the demon has potential but they didn't show that much அப்படிங்கறத உண்மை. முழுக்க முழுக்க இவங்க எட் அண்ட் லோரியனோட ஃபேர்வெல் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த படம். ஆனா அந்த டீமன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதோட ரிச்சுவலே கடைசியில தான் காட்டுவாங்க. அந்த ரிச்சுவலும் பெருசா இருக்காது. சோ அந்த டீமன் வந்து லிட்டரலி ஒரு 3 ஸ்பிரிட்டை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் அண்ட் வைஃபோட அம்மா. சோ ஒரு கணவன் வந்து தன்னோட மனைவியும் தன்னோட அத்தையும் கொலை பண்ணியிருப்பான். அந்த 3 பேத்தையுமே தான் அந்த டீமன் லிட்டரலி கண்ட்ரோல்ல வச்சுக்கும். சோ அதை வச்சு தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வரும். அண்ட் கார்டன் இருக்கார் இல்லையா, அவர் அந்த டீமன் கொன்றும். சோ இந்த ஒரு டெத் தான் அவங்க இந்த கேஸ்குள்ள கொண்ட அளவுக்கு ஆக்கி விடும். ஒரு பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் ஜூடி வருவா, அதுக்கப்புறம் தான் அவங்க பேரண்ட்ஸ் வருவாங்க. எடுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க, அப்புறம் எடுத்துருவாங்க. அண்ட் ஜூடிக்கு தான் ஸ்டில் அது குறி வச்சிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல இருந்தே ஜூடிக்கு தான் குறி வச்சிட்டு இருக்கோம். பட் ஒய் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கு. ஜஸ்ட் வெறும் ஒரு பயத்தை உண்டாக்குறக்கோ இல்ல வந்து சொல்லுவாங்க நம்மளுக்கு எதிராக வந்து இவ ஹோப்பை பரப்பிட்டு இருக்கா, ஸோ இவங்க வந்துட்டு இந்த ஹோப்பை பறக்க முடியும் அப்படின்னா நம்மளுக்கு இவங்க ஒரு பிரச்சனையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள டார்கெட் பண்ணுதா. ஸோ அந்த மாதிரி கூட அதை எடுத்துக்கலாம் தான். ஏன்னா ஜென்ரலி வேலைக்கு விஷயத்தில் நம்ம அதை தான் சொல்லியிருப்போம். ஸோ அதே விஷயம் ஜூடிக்கு ரிப்பீட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் எழுப்பினாலும் ஜூடி ஈஸியாவே மாட்டிக்கிறா. ஸோ பொசஸ் பண்றது மட்டும் இல்லாம எகைன் எட்டுக்கு கார்டியக் அரெஸ்ட் வந்துடும். லொரைன் வந்து பேஸ்மெண்ட்ல அடி வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படி இப்படி பண்ணாலும் கடைசியில உன்னோட பிசிக் அபிலிட்டி வந்து நீ வெளியில கொண்டு வரணும், பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஜூடிக்கு இந்த ஒரு ஃபைனல் மூவில இன்னுமே நல்லா அந்த பிசிக் அபிலிட்டியை பத்தி காட்டி
காட்டியிருப்பாங்க. ஸோ அவனால ஒரு விஷயம் இருக்கிறத உணர முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாவே காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா எதை பார்க்குறாங்களோ அதே மாதிரி இவனாலே பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பாங்க. அதெல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அந்த ஒரு டெவலப்மெண்ட்டை இன்னுமே பெருசாக கொண்டு போயிருக்கலாம் அந்த படத்தை, ஹாரர் எலிமெண்ட் அதிகமாக கொடுத்து அந்த ஒரு விஷயத்தில் அவங்க வந்துட்டு பெருசாக ஈடுபாடு காட்டாத மாதிரி இருக்கும். வாட் எவர் அவளோட சைக்கிக் எபிலிட்டி வச்சு தான் கடைசியா அந்த ஒரு எக்ஸாசம் பண்ணி முடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு மேலேயே ஸ்மெல்ஸ் ஃபேமிலி அந்த வீட்டில் பத்திரமா வாழ்வாங்க. அண்ட் அந்த மிரர் வழக்கம் போல நம்ம வாரன்ஸோட அந்த ஒரு மியூசியம்லயே இருக்கும். அதுக்கப்புறம் ஜூடியோட கல்யாணம், அதுக்கப்புறம் எட் அண்ட் லோரின் வந்துட்டு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போற மாதிரி ஒரு விஷனை ஷேர் பண்ணிக்கிட்டு இதுதான் நம்ம ஆசைப்பட்ட அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இந்த கதை முடிஞ்சிருக்கும். ஸோ தே ஜஸ்ட் வாண்ட் பீஸ், பட் ஆனால் உன் நிம்மதியை விடமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு ரைட்ஸ், அதுதான் இந்த படம் த லாஸ்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் த கான்ஜரிங் எண்ட்ஸ்ங்க. இவ்வளவுதான் அந்த கான்ஜரிங். ஆனா இன்னுமே நிறைய ஸ்டோரி சொல்லலாம். ஃபர்தரா அந்த கான்ஜரிங் ஒரு சீரிஸ் வந்துச்சு அப்படின்னா மேபி ஒவ்வொரு ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான கேஸை அவங்க ஒவ்வொரு எபிசோட்லயும் நம்ம கிட்ட காட்டலாம், ஒவ்வொரு சீசன்ல கூட காட்டலாம். ஒரு சீசனுக்கு ஒரு பர்டிகுலர் எக்ஸாசம்னா நம்மளால கொஞ்சம் அந்த அளவுக்கு இருக்காது. மேபி ஒரு 3 எக்ஸாசம் மாதிரியும் அதுல வந்து ஒரு 2 எக்ஸாசத்துக்கு பர்டிகுலர் ஒரு இது வந்து மிட் பாயிண்டா இருந்து கனெக்ட் ஆகிற மாதிரியும் ஸ்டோரி டெவலப் பண்ணி கொண்டு போனாங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பர்டிகுலர் டீமனை பத்தி, அதாவது இந்த ஒரு என்டிட்டியை பத்தி இன்னுமே சொன்னா நல்லா இருக்கும் சொல்லி தோணுது. ஏன்னா வேலைக்கு விட பவர்ஃபுல்லா இருந்தா, ஏன்னா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு தான் துவக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சிருப்போம். பட் வாட் எவர் வேலைக்கு விட பவர்ஃபுல்லா அந்த அளவுக்கு அது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருந்தாலும் இதை பத்தி பதில்கள் சொல்லாததுனாலேயே இதை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வம் அதிகமா இருக்கு. இந்த ஆர்வத்தோடய இருப்போம். இதுக்கான பதில்கள் நம்மளுக்கு சீக்கிரமே கிடைக்கும்னு சொல்லி நம்புறேன். ஸோ இதுதான் கம்ப்ளீட் டைம் லைன். இதில் நிறைய மிஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மொத்த ஈவென்ட்ஸை சொன்னா அது வந்துட்டு கதை விளக்கம் மாதிரி ஆயிரும். என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த காலவரிசையில் இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ டார்க் ஏஜஸ்ல இருந்து 1986 வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்தாச்சுல. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன கதை வந்துட்டு கண்டிப்பா காலவரிசையில் தேவையான எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன்னு சொல்லி நான் நம்புறேன். ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, அதில் நான் ஏதாவது ரிப்ளை பண்றேன். பட் இருந்தாலும் தேவையான அளவு சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லியிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். மேபி சில விஷயங்கள் இந்த அமானுஷத்தை பத்தி நான் வந்துட்டு சொன்னது ஏதாவது சின்ன மாற்றங்களோ தவறுகளோ இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அதை பத்தி அதிகமாக டீட்டெயில் நான் வந்துட்டு எடுக்க கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்துட்டு இந்த அமானுஷத்தை பத்தியும் இந்த ஜென்ரல் நீங்க எடுத்துக்கோங்களேன், டீமன்ஸ் எப்படி இருக்கு, அது வந்துட்டு லூசிஃபர் கூட சண்டை போறது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு கிடைச்ச பெர்ஃபெக்டான விஷயத்துல எனக்கு பிடிச்ச ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் எடுத்து நான் எழுதி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கலாம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட்டஸ் சொன்ன. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேரடல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.